இந்த லாபஸ்தானத்துக்கு வரதுனால பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த 2026 வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் காதலுக்கு உண்டானவன், நட்பு ரீதியான ரிலேஷன்ஷிப், அது யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி, ஆணுக்கும் ஆணுக்கும் உறவாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் கெட்டதுன்னா திருமண வாழ்க்கை சுகமாக இருக்காது. சில இடங்களில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, சில இடங்கள்ல இருந்தால் ரொம்ப விசேஷம். வசதி வாய்ப்புகள் பெருகணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். சில இடங்களில் மறைந்தார்னா அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் எத்தனை நாள் அங்கே இருக்காருன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த், 23 நாட்கள் தான் இருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வெளுத்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். சுக்கிரன் வெளுத்தால் சுகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு வர, தசமஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்த வரைக்கும் அவர்னால பெருசாக கெடுதல் இல்லை. ஆனால் இப்போ இந்த லாபஸ்தானத்துக்கு வரதுனால பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க தங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல், நல்ல அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் அல்லது வேலைக்கு செல்லும் குழந்தைகளால் குடும்ப கௌரவம் உயருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியான அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்பட்டு கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது. இந்த ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த புதன் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எப்போ அது பிரச்சனையை கொடுக்கும்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் 17 தேதிக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ், அதாவது யூரின் போகிற இடம், இந்த மோஷன் போகிற இடம்லாம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பெண்கள் தங்களுடைய மாதாந்திர சுழற்சியிலையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க இவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும். பெற்றோரின் அனுசரணையான பேச்சு தான் இவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கும், வேலைக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கும் பதவி தேடி வரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. 23 நாள்ங்கிறது பெரிய யோகத்தை தரும், செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மீனராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சினால் மீனராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க இவங்க மட்டும் செய்ய வேண்டிய பரிகாரம், இதில் மீனராசிக்கு சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், துர்கா சப்த ஸ்லோகியை படித்து வருவது நல்லது. துர்கா சப்த ஸ்லோகி உங்களுக்கு எப்போ எப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த துர்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். துர்கா சப்த ஸ்லோகியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கெட்டி உங்களுக்கு வரக்கூடிய அபவாத பெயரிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த 2026 உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த சுக்கிரன் பயிற்சி தரப்போகிறது, மற்ற கிரகங்களுடைய சுழற்சியில் என்ன பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் ஆராயணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விருப்பம் உள்ளவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு நம்பர் 8015131149, அந்த நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நீங்கள் நேரில் சந்திக்கணும்னா. அதே சமயம் மற்றொரு நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.